புளிஞ்சா உள்ள இருக்கிற சுடுதண்ணி சும்மா கையில் சூடு பொறுக்க முடிய மாட்டேங்குது. இது ஆறட்டும். இந்த மாதிரி பல்ஸ் மூடு விட்டாலே போதும். சும்மா 2 சுத்து தான், அவ்வளோதான். பணக்காரோட அக்கா மளிகை கடையில் 50 கிராம் ஏலக்காய் எவ்வளோன்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு 2வது நாள் ஹை புரோட்டீன் சாப்பாடில் பாருங்கள் சோயா கீமா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு சோயாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி. இது 3 பேர் அளவு நான் செய்கிறேன். தண்ணி நல்லா சூடானதும் இந்த சோயாவை உள்ளே போட்டு நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள் சோயா நல்லா போட்டு நல்லா வேக வைக்கலாம். பாருங்க நல்லா பண்ணு மாதிரி அமுத்துனா கை உள்ளே போகுது. வெந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஜில் தண்ணியில் போட்டுடலாம். அதையும் பச்சை தண்ணியில் போடுறீங்க? ஆமாம், ஏன்னா இது நல்லா ஆறுனா தான் மிக்சியில் போட்டு 1க்கு 2 அரைக்க முடியும். இப்படியே சூட்டாக போட்டு அரைக்க முடியாது. அதனால தான் இந்த குளிர்ந்த தண்ணீர் போட்டுறது. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த தண்ணியை செடி இருந்தால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் செடிக்கு ஊற்றிட்டா ரொம்ப நல்லது. ரொம்ப சத்தான தண்ணி இது. இது ஆறட்டும். புளிஞ்சா சூடு பொறுக்க முடிய மாட்டேங்குது. இது ஆறட்டும். இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக கொத்தமல்லி, சோம்பு, ஒரு 6 முந்திரி, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். இது ஏலக்காய் கிடையாது, இது பணக்காரோட அக்கா மளிகை கடையில் 50 கிராம் ஏலக்காய் எவ்வளோன்னு கேட்டு பாருங்க. அப்போ நீங்கள் ஏலக்கான்னு கேட்கவே மாட்டீங்க. பணக்கார அக்கா ஒரு 50 கிராம் கொடுங்கன்னு தான் கேட்பீங்க, ஏன்னா அவ்வளோ விலை. அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூளும் பட்டையும் சேர்த்துனேன். மல்லித்தூள் கொஞ்சமாக, அதாவது பாருங்கள் இந்த ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் 1.5 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கரம் மசாலா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 மூடி தேங்காய், அவ்வளோதான். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2, குட்டி குட்டியாக 3 தக்காளி, குட்டி குட்டியாக இருந்தது, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு. தேங்காய் பேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி 6 முந்திரி. இது கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது மட்டும்தான் அரைக்கணும், வேறு எதுவும் போடக்கூடாது. ரொம்ப நைஸாக வேண்டாம், ரொம்ப பருன்னு வேண்டாம், ஒரு அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். சரிங்களா? இதை மாற்றிடலாம். ஏன்னா நம்ம சோயா இதில் போட்டு 1க்கு 2 அரைக்கணும். பாருங்கள் நல்லா இப்படி புளிஞ்சி தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு சும்மா பல்ஸ் மூடில் விட்டால் போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி பல்ஸ் மூடு விட்டாலே போதும். சும்மா 2 சுத்து தான், அவ்வளோதான். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ 4லிருந்து 5 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 5 கரண்டி எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பாருங்கள் ஒரு பிஞ்சு கடுகு போதும். பாருங்கள் பணக்காரக்கா 2, சோம்பு 4, கொஞ்சமாக கசகசம், ஒரே ஒரு மிளகா 4 கிள்ளி வச்சுருக்கேன், வரமிளகா, பொடியாக நறுக்கினா 2 பீஸ் பெரிய வெங்காயம், ரெண்டு கொத்து கருவேப்பிலை. நல்லா பொன்னிறமாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும். அது மேலே கொஞ்சமாக உப்பு, ஏன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றதுக்காக உப்பு, அவ்வளோதான். பாருங்க குட்டி குட்டியாக 3 தக்காளி. இந்த தக்காளி ஒரு கல்லு போடணுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா பிஞ்சுக்கும் அடிப்பிடிச்சுக்கும். கொஞ்சமாக கல்லுக்கு தக்காளி வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக கல்லுக்கு. இதுவே நமக்கு போதும் இந்த கிரேவிக்கு.
ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள். பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், வரமிளகாத்தூள், சக்தி வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன். அதே மாதிரி சக்தி கரம் மசாலா 1 ஸ்பூன். இது வந்து நம்ம வீட்லேயே செய்கிறது, கொத்தமல்லியும் பட்டையும் போட்டு செய்கிறது. அது கொஞ்சமாக இந்த எண்ணெயிலேயே தான் இந்த மசாலா நல்லா வேகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாருங்க சோயா சேர்த்துக்கலாம். நல்லா சுத்த விட்டுறாதீங்க, மிக்சியில் போட்டு நைஸ் ஆகிடும், நல்லா இருக்காது. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா சப்பாத்தி, பூரி, சூடான சாதம் செமையாக இருக்கும். பாருங்க நல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலா போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றினா போதும். இந்த மிளகாத்தூள் வாசம் அடங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணி இருந்தது, அதையும் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் சோயா மிக்ஸி ஜார் அரைச்ச தண்ணி இருந்தது, அதுவும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் ஸ்மெல் அடங்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ நல்லா ஸ்மெல் அடங்கிருச்சு, மிளகா ஸ்மெல்லு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். அடுப்பை கம் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துல அடி பிடிக்காது. சாரதான் கழுவுனீங்க, தட்டையும் கழுவணுமா? இது பாரு எத்தனை ஒட்டிட்டு இருக்கு. சுத்தமான தேங்காய் விலை எவ்வளோன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு சொல்கிறேன், சரி பார்க்கலாம். எனக்கு வேறு வேலை இருக்கு. ஒரு தேங்காய் 30 ரூபாய்க்கு கம்மி வாங்க முடியறதில்ல. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா அந்த தேங்காய் பால் வேகணும், அதுக்காக. பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு, அடி பிடிக்கக்கூடாது. பாருங்கள் நல்லா கொதி வந்து நல்லா கெட்டியாக வேகுது. இப்போ வந்து கொத்தமல்லி தூளை இப்படியே தூவி விட்டு அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இந்த சூட்லேயே இருக்கட்டும். சப்பாத்தி, பரோட்டா, சாதம் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிடும்போது.